ஒரு செகண்ட் இந்த சுவரை நல்லா பாருங்க. இதுல இருக்கிறது பெயிண்ட் இல்ல, சுமார் 10 லட்சம் அபூர்வமான கற்களால் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டம். 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு அதிசய வாள். புனித குர்ஆன்ல அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொன்ன அந்த மரத்தோட ரகசியம் மக்கா ஒலி குர்ஆன் மியூசியத்தோட இறுதி பக்கத்துல நாங்க கற்பனையும் செஞ்சு பார்க்காத ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் காத்துட்டிக்குது. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இந்த உம்ரா சீரிஸ்ல 8வது வீடியோட 3வது பாகம். போன வீடியோல நான் சொன்ன மாதிரி இப்ப நாங்க நிக்கிறது இந்த மியூசியத்தோட மிக முக்கியமான பகுதி. இந்த சுவரை நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். சவுதி கலைஞர்களோட கைகளால சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான சின்ன சின்ன விலை மதிப்பற்ற பொர்சலைன் மொசைக் கற்களை ஒன்றா பார்த்து செதுக்கி இந்த பிரம்மாண்ட சுவரை உருவாக்கிக்கிறாங்க. இந்த சுவர்ல குர்ஆனோட முதல் அத்தியாயமான சூரா ஃபாத்திஹா மற்றும் சூரா பக்ராவோட ஆரம்ப வசனங்கள் எவ்வளவு அழகா எழுதிக்கிறாங்கன்னு பாருங்க. சுமார் 370 வருடங்களுக்கு முன்னுக்கு, அதாவது கிபி 1656 வாழ்ந்த முஸ்தபா துல்ஃபிகார் என்ற உலக புகழ் பெற்ற காலிகிராபி கலைஞர் எழுதின புனித குர்ஆன் பிரதியோட அச்சு அசல் நகல் பிரம்மாண்டம் தான் இந்த சுவர். இதோட ஒரிஜினல் இன்னும் மதீனால பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பழங்காலத்து பொருட்கள்ல குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறத இங்க வச்சுக்கிறாங்க. ஹிஜ்ரி 952ல செய்யப்பட்ட ஒரு பெட்டி. அதுல சூரா அன்-நஃப், சூரா அல் காஃபிரூன் வசனங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமா இங்க இருக்கிற வாளை பாருங்க. இது 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாள். இதுல பிளேட்ல புனிதமான ஆயத்துல் குர்சி வசனங்கள் எவ்வளவு நுணுக்கமா செதுக்கிக்கிறாங்கன்னு பாருங்க. இஸ்லாமிய வரலாற்றோட ஏகப்பட்ட பொக்கிஷங்களை இங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. புனித மக்கா கஅபாவோட அந்த பிரம்மாண்டமான தங்க கதவை நல்லா பாருங்க. இது ஒரிஜினல் கதவு இல்ல, அங்க இருக்கிற அதே அச்சு அசல் தங்க கதவோட மாதிரி வடிவம் தான் இது. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, வெறும் முடலா செஞ்சு வச்சுக்கிற இந்த தங்க கதவை உருவாக்குறதுக்கு சுமார் 280 கிலோ அசல் தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. புனித கஅபாவோட ஒரிஜினல் கதவுல என்னென்ன குர்ஆன் வசனங்களும் கலைநயங்களும் செதுக்கப்பட்டிருக்குதோ அதே போல அணுவும் மாறாம அவ்வளவு நுணுக்கமா இந்த முடலையும் இங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க. புனித கஅபாவோட கிஸ்வா துணி இது வெறும் மாதிரி வடிவம் இல்ல, இந்த மியூசியத்துல வச்சுக்கிற அச்சு அசல் ஒரிஜினல் பொக்கிஷம். இந்த கிஸ்வா ஹிஜ்ரி 1424 அதாவது 2003ஆம் வருஷத்துல சவுதி மன்னர் அப்துல் அஜீஸ் அல் சாவுத் அவங்களோட காலத்துல பிரத்யேகமா நெய்யப்பட்டு தயார் செஞ்சுக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னண்டா, இதுல எழுதப்பட்டிருக்கிற அந்த எழுத்துக்கள் எல்லாமே அசல் தங்கம் மற்றும் வெள்ளியாலான நூல்களால ஒன்னா பார்த்து நெய்யப்பட்டிருக்குது. இதுல அல்லாஹ்வின் திருநாமங்களும் புனித குர்ஆனோட அற்புத வசனங்களும் எவ்வளவு தத்ரூபமா செதுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இது பழங்காலத்துல இஸ்லாமிய போர் வீரர்கள் பயன்படுத்திய தங்கம் பூசப்பட்ட ஒரு வெங்கல முகமூடி. இந்த முகமூடிட நெற்றி பகுதியில சூரா ஆலு இம்ரான் 160வது வசனமான அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை அப்படின்ற வசனத்தை நுணுக்கமா செதுக்கி வச்சுக்கிறாங்க. இப்ப நாங்க இந்த ஹோலி குர்ஆன் மியூசியத்துல நிறைவு பகுதியான ஹதீகத்துல் குர்ஆன் தி குர்ஆன் கார்டன் பகுதிக்கு வந்துகிறோம். இங்க வர மக்கள் நிம்மதியா அமர்ந்து ஓய்வெடுப்பதற்காக ஒரு சூப்பரான அமைப்பு உருவாக்கிக்கிறாங்க. இங்க இருக்கிற இருக்கைகள்ல நாங்க உட்காரும் போது எங்களுக்கு மேல பொருத்தப்பட்டிருக்கிற அந்த டைரக்ஷனல் ஸ்பீக்கர்ஸ் மூலமா உலக புகழ்பெற்ற காரிகளோட காந்த குரல்ல குர்ஆனோட திலாவத் குரல் ரொம்ப துல்லியமாகவும் மனசுக்கு அவ்வளவு ஒரு அமைதியாகவும் ஆன்மீக உணர்வையும் தர்ற மாதிரி கேக்குது. அது மட்டும் இல்லாம இந்த குர்ஆன் பூங்கால புனித குர்ஆன்ல அல்லாஹ்வால் சிறப்பித்து சொல்லப்பட்ட தாவரங்கள் மற்றும் மரங்களோட 3D மாடல்களையும் இங்க வச்சுக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா எங்களுக்கு முன்னுக்கு பிரம்மாண்டமா நிக்கிற இந்த ஜெய்தூன் மரத்தை பாருங்க. இந்த மரம் சாதாரண ஒரு மரம் இல்ல. புனித குர்ஆனின் சூரா அத்தீன் அத்தியாயத்துல படைத்தவன் அல்லாஹ் அத்தி மரத்தின் மீதும் இந்த ஜெய்தூன் மரத்தின் மீதும் சத்தியமாக அப்படின்னு இந்த மரத்தோட பேரை சொல்லி சத்தியம் செய்து இந்த மரத்தோட கண்ணியத்தை எங்களுக்கு நிறுத்துறான். அது மட்டும் இல்லாம சூரா அன்னூர் வசனத்துல இறைவன் தன்னுடைய நேர்வழியை விளக்கும் போது இந்த பாக்கியம் மிக்க ஜெய்தூன் மரத்தின் எண்ணெயால் எரியும் விளக்கின் ஒளியை உவமையாக சொல்கின்றான். ஒரு விளக்குல ஜெய்தூன் எண்ணெயை ஊற்றி நெருப்பு வைக்கும் போது அது எப்படி சுற்றிலும் பிரகாசமாக ஒளியை தருமோ அதே போல ஒரு மனிதன் புனித குர்ஆனை ஓதி அதன் கருத்துக்களை புரிந்து தன் வாழ்க்கையில அதை செயல்படுத்தும் போது இறைவன் அவனுடைய வாழ்க்கையும் ஒரு விளக்கை போல பிரகாசமாக மாற்றுகிறான். மக்களோட இந்த ஹோலி குர்ஆன் மியூசியத்தை நாங்க பார்க்கும்போது வெறும் அழக மட்டும் ரசிக்கல, நம் இஸ்லாமிய வரலாற்றையும் குர்ஆனோட பிரம்மாண்டமான தத்துவங்களையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறோம். இந்த 3 பக்கங்களை கொண்ட உம்ரா சீரிஸ் பார்ட் 8 உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிடுங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது உம்ரா சீரிஸ் பார்ட் 9ல கூடிய விரைவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.